ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 10 பைசா நாணயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா 1957 10 பைசா நாணயம் தயாரிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அழகான பறவை இறகு போன்ற விளிம்பு கொண்ட நாணயம். இது ஒரு சாதாரண நாணயம்னு சொல்லிட முடியாது. இது 1979 இந்திய அரசு வெளியிடப்பட்ட சிறப்பு நினைவு நாணயம்னே சொல்லலாம். இந்த 10 பைசா நாணயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி சைல்ட் கமரேட்டிவ் காயின் அப்படின்னு சொல்றான். இது பார்த்தீங்கன்னா இது வரலாறு, இதன் வடிவமைப்பு, கலாச்சாரம், முக்கியத்துவம், தற்போதைய மதிப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முழு வீடியோவில் பார்க்கலாம். முதலில் பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தின உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா இதோடைய விளிம்பு 12 விளிம்பு இருக்கிற மாதிரி துளைகள் கொண்ட ஸ்கோப்பல்டு அப்படின்னு ஒரு பறவை இறகு அல்லது பூ வடிவ விளிம்பு போன்ற இருக்கும். இது வெறும் அழகுக்காக இல்லை, இது 1960களில் இருந்து 1980 வரை இந்தியா சிறப்பு பைசா நாணயத்துல இப்படி வடிவமைச்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த குருடர்கள், அதாவது கண்ணு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இதை தொட்டு உணர்ந்து இதை அடையாளம் காணதுக்காக வசதியா இந்த காயினை வடிவமைச்சிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உயர் மதிப்பு நாணயங்களுடன் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வடிவம் தயாரிக்கப்பட்டது. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் உலோகத்தால் செய்யப்பட்டது. இதோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் 2.3 கிராம். விட்டம் பார்த்தீங்கன்னா 26 மில்லிமீட்டர். மிகவும் இலகுவானதா இருக்கும். ஆனா இதோடைய வரலாறு ரொம்ப நிறைந்தது. இதோடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சிங்க தூண் இருக்கு, அதாவது லைன் கேபிட்டல் போட்டது நம் தேசிய சின்னம். 4 சிங்கங்கள் பின்னோக்கி நின்று கொண்டிருப்பது போன்று இதுல இருக்கும். அவற்றில் 3 மட்டும்தான் தெரியும். கீழே தர்ம சக்கரம் இருக்கும். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசர்களால கிமு 3ஆம் நூற்றாண்டுல சார்நாத்தில் நிறுவிய தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. 1950 இந்தியா குடியரசான பிறகு இது நம் தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறம், சக்தி, தைரியம், நம்பிக்கை. இந்த நாணயத்துல பார்த்தீங்கன்னா தேவநாகிரி எழுத்துல இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல 10 பைசா என்று எழுதப்பட்டிருக்கும். இது 1979 பயன்பாட்டில் இருந்த அலுமினிய சீரிஸ் நாணயங்களின் தரநிலை வடிவம். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு 1998 இது தயாரிக்கிறது நிறுத்தப்பட்டது. பின்னர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம், குறைத்து வாங்கும் சக்தி, தயாரிப்பு செலவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நிறுத்தப்பட்டாங்க. இதோடைய நாணயங்களுடைய ஒரு சதுர வடிவ லோகோ இதுல இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் சிரித்து கொண்டிருக்கும் விளையாடும் வடிவம் சுற்றி இருக்குது. ஒரு அழகான மலர் வளையமும் இதுல இருக்குது. இந்த சதுர வடிவம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தின் சிறப்புனே சொல்லலாம். இதுல மேல பார்த்தீங்கன்னா தேவநாகிரியுடைய பச்சை கி, முஸ்கான், ராஷ்டிர கி, ஷான் என்ற இதுல எழுதியிருக்கோம். ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா ஹாப்பி சைல்டு, நேஷன்ஸ் ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 1979 இதை எழுதி வெளியிட்டாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு 1979 அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு நாணயம்னே சொல்லலாம். 1979 ஐநா அறிவித்தது. உலகம் முழுவதும் குழந்தைகளின் உரிமைகள், கல்விகள், ஊட்டச்சத்து, பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் ஆண்டாக இதை வெளியிட்டாங்க. இந்தியா முழுவுடைய எல்லாவித நாட்டின் பெருமையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. நாட்டின் பெருமை என்ற இந்த கருத்து இந்தியாவின் எதிர்காலத்தை நினைவூட்டுகிறது. இந்த நாணயம் வெறும் பணம் மட்டும் சொல்லிட முடியாது, அது குழந்தைகளின் எதிர்காலத்தை நமக்கு ஒரு செய்தியா சொல்லுது. இது 1957 இந்தியா தசம அமைப்புக்கு மாறியது, அதாவது டெசிமல் சிஸ்டமுக்கு மாறியது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 ரூபானா 16 நான்னு சொல்லுவாங்க, 1 நானா 4 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. 1957 பிறகு 1 ரூபாய் என்பது 100 பைசானும்,
அப்போது பார்த்தீங்கன்னா ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10, 25 பைசா, 50 பைசா நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க. பின்னர் வந்து 1998ல முழுமையா வந்து நிறுத்தப்பட்டது. சில வருடங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஓகே, பாய்.